வணக்கம். அதிகாரம் 33 கொல்லாமை. குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். பகுத்துண்டு அப்படின்னா பகிர்ந்து உண்டு, பல்லுயிர் அப்படின்னா பல உயிர்களை, ஓம்புதல்னா காத்தல். இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உணவானதையோ எதையுமோ, இந்த இடத்துல உணவுன்னு சொல்லியிருக்காங்க, பகுந்து உண்டு. அதை உணவை பல உயிர்களிடத்தில் பகிர்ந்து, பல்லுயிர் ஓம்புதல் காத்தல் என்பது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், பகிர்ந்து உண்டு பல உயிர்களை காத்தல் என்பது. இந்த பகிர்தலானது எல்லா விஷயங்களையும் இருக்கணும். இந்த இடத்துல பகிர்ந்து உண்டு அப்படின்றாங்க, உணவை பகிர்ந்து உண்டு அப்படி எடுத்துக்கணும். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பதை நூலோர் அப்படின்னா பல நூல்களை கற்றறிந்த சான்றோர் என்ன சொல்கிறாங்க, அதை தொகுத்துருப்பாங்களா, தொகுத்தவற்றுள். இப்போ பல நூல்களை கற்றறிந்த சான்றோர் எதை தொகுத்துருப்பாங்கன்னா, இதெல்லாம் ஒரு நல்ல அறம் அப்படின்றத தொகுத்துருப்பாங்க. அதை தான் அவர்கள் தொகுத்த அந்த அறங்களுள் எல்லாம் தலை அப்படின்னா அந்த எல்லாவற்றிலும் இதுவே முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவ என்ன இந்த குறள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பகிர்ந்துண்டு பல உயிர்களை காத்து வாழ்வோமாயின் அதுவே நூல்களை கற்றறிந்த சான்றோர் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானதாக கருதப்படும் அப்படின்னு. அதாவது அந்த பகிர்ந்து உண்டு வாழுதல், பல உயிர்களை காத்து வாழுதல், கொள்ளாது அந்த உயிர்களை காத்து வாழுதல் என்பது எப்பேற்பட்ட ஒரு முதன்மையான அறமாக விளங்கும் அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். பகிர்ந்து உண்டு பல உயிர்களை காத்தல் என்பது பல நூல்களை கற்றறிந்த சான்றோர் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையானது. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.